வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இதுகாரம் ஈகை எப்பொழுது ஈகை ஆகிறது என்ற ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பின் கீழ் தனது கருத்துரைகளை எடுத்துரைத்த மதுரவள்ளி அம்மா அவர்களுக்கு முதற்க நன்றி. இது இந்த ஈகை என்ற ஒரு தத்துவம் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சமுதாயத்திலே இந்த ஈகை என்ற வார்த்தை அதிகமாக பேசப்படாத வார்த்தையாக மாறிவிட்டது. மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. நமது முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஈகை, தர்மம், தானம், தொண்டு, சேவை, இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் அதிகமாக வாழ்க்கையிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதுவும் தனது குழந்தைகள், பேரன் பேத்திகளிடம் கதை சொல்லும்போது கூட இதை சார்ந்த கதைகளாகத்தான் சொன்னார்கள். அப்படி இருந்த ஒரு சமுதாயம் இப்பொழுது பெற்றோர்களே இந்த வார்த்தைகளை பிள்ளைகளிடம் பயன்படுத்துவதே மிக குறைந்து விட்ட ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு எதிர்ப்பதமாக இந்த சமுதாயத்தை நாம் வளர்த்திருக்கிறோம், அதை பழக்கப்படுத்தி இருக்கிறோம். அப்போ ஈகை என்பது நமக்கு, அவங்க கடைசியில் சொன்னாங்க பாருங்க, தனக்கு மிஞ்சி தானம் தர்மம் என்று நம்மிடமிருந்து தேவை ஏற்படும் இடத்திற்கு கொடுப்பது என்பதுதான் அங்கே ஈகை என்று. ஆனால் இன்று சமுதாயத்திலே இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால், எடுப்பது என்பதுதான் சொல்லித்தரப்படுகிறது. எப்படி எடுப்பது, எவ்வளவு எடுப்பது, எப்படி அதிகமாக எடுப்பது. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஞானத்திற்காகவே ஒரு கல்வியும் இருக்கிறது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில பயிற்சி மையங்கள் கூட இதை எப்படி எடுப்பது என்பதற்கான ஒரு டெக்னிக்ஸ், அதாவது அதற்குரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி மையங்களே அதிகமாகிவிட்டது. ஆக ஈகை என்பது தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டார்களா? ஏன் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு சொல்லவில்லை, சமுதாயம் மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் ஈகை என்பது தேவையில்லை என்று அர்த்தமா? அப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது எதற்காக ஈகை என்ற ஒரு கேள்வி வருகிறது. எது ஈகை என்பது இன்றைய தலைப்பாக இருக்கிறது. ஈகை எப்பொழுது ஈகை ஆகிறது என்று சொன்னால், இந்த தலைப்பில் என்ன இருக்குன்னா, ஈகை செய்கிறோம், அது உண்மையான ஈகையாக இருக்கிறதா என்பதை ஆய்வதுதான் இன்றைய தலைப்பு. அது ஈகை செய்பவருக்குத்தானே. இப்போ ஈகையை நாங்கள் அதற்குத்தான் செய்வதே இல்லையே அப்படிங்கும்போது அங்கே இந்த கேள்விக்கே, இந்த தலைப்புக்கே இடமில்லாமல் ஆகிவிடக்கூடியதாக மாறிவிடுகிறது. அப்போ முதல்ல இப்போ என்ன வேண்டும், எதற்காக ஈகை? இப்போ நம்ம குழந்தைகளே நம்மிடம் கேட்கிறது என்று வைத்துக்கொள்வோம், எதற்காக நான் ஈகை செய்ய வேண்டும்? நான் கஷ்டப்பட்டு படித்து, நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் அனுபவித்துக் கொள்கிறேன், அதற்காகத்தான் இத்தனையும் நான் கஷ்டப்பட்டு படித்து சம்பாதித்தேன், நானே அனுபவித்துக் கொள்வேன். அப்போ இது இந்த இடத்திலே
ஈகை என்பது எதற்காக என்று அது கேள்வி கேட்கிறது. அங்கு நான் கஷ்டப்பட்டு படித்து எத்தனையும் அவ்வளவு பண்றது வரைக்கும் நீ என்னென்ன அனுபவித்தாய் என்ற கடமை என்பதும் சொல்லித்தரப்படவில்லை. இப்போ இந்த கடமை ஈகை ரெண்டுலையும் ஒரு இணைப்பு இருக்கிறது. அதில் கூட கடமைக்குள்ளாகவும் ஈகை இருக்கிறது என்பதை கூட நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அட்லீஸ்ட் நான் படித்து, நான் கஷ்டப்பட்டு, நான் சம்பாதித்து, நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற அந்த இளைஞர் சமுதாயத்திடம் ஈகை கூட இருக்கட்டும், முதலில் கடமையை சொல்லித் தருகிறோமா? கடமையை சொல்லித் தருகிறோமா? அந்த கடமையிலேயே தவறக்கூடிய சமுதாயமாக ஆகிறது. யார் சொல்லிக் கொடுத்தார்? ஈகை என்பதே சொல்லவில்லை, நீ எப்படி எடுப்பது என்பதை சொல்லிக் கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைகள் கடமை செய்யாமலேயே கடைசியிலே அந்த பெற்றோர்களுக்கு சாப்பாடு போடுறதே இல்லைங்கிற நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கிறதே. அந்த முதியோர்கள் என் பிள்ளை எனக்கு சாப்பாடே போடலன்னு சொல்லி முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க. சரி, இதே குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்க? அன்னைக்கு அறத்தை சொல்லிக் கொடுத்தீர்களா? ஈகை சொல்லிக் கொடுத்தீர்களா? சுயநலத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள். நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று அவன் சொல்லிவிடுகிறார். அப்படித்தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. அப்ப எதற்காக ஈகை? இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு புரிய வைத்தாலே இந்த ஈகை என்பது பேசப்படும். என்ன என்றால், இப்பொழுது வாழ்க்கை துன்பகரமாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று நம்ம எல்லோரிடமும் கேட்போம். பெரும்பாலும் துன்பகரமாக இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார். உடல் ரீதியாக துன்பம் வருகிறது, ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கோம், அது சரியாக போச்சுன்னு சொன்னால் மன ரீதியாக 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, தூக்கமே வரல. அப்போ உடலுக்காக ப்ரெஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கோம், மனதுக்காக தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு நீட்டாக இருப்பாங்க, நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டி சூப்பராக இருப்பாங்க. ஆனால் அவர் மதியமும் இரவும் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா தான் தெரியும். இதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரைன்னு ஒரு நாளைக்கு 6 மாத்திரையிலேருந்து 12 மாத்திரையை போட்டு தண்ணி ஊற்றி முடிங்கிட்டு இருக்கிறார். இப்படி தான் இருக்கிறோம். அப்போ வாழ்க்கை துன்பகரமாக இருக்கிறது. சரி, இப்போ 2 கேள்வி. இந்த துன்பம் நீங்க வேண்டுமா, துன்பம் வராமல், துன்பம் இல்லாமல் வாழ வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். ஆமாம், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று எல்லோரும் சொல்வார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய துன்பமும் தீர வேண்டும், இனிமேல் துன்பம் வராமலும் இருக்க வேண்டும். ஆமாம், அதைத்தான் தேடுகிறோம். ரைட். அப்ப 2வது ஒரு கேள்வி, அப்படி என்றால் இந்த துன்பத்துக்கான காரணத்தை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் இனிமேல் துன்பம் வராமலும் நிறுத்திக் கொள்ளலாம், இருக்கக்கூடிய துன்பத்தையும் போக்கிக் கொள்ளலாம். 2க்கும் ஒரே தீர்வு தான். இந்த துன்பத்திற்கான காரணத்தை கண்டுபிடிங்கள். அங்கதான் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த விஞ்ஞானம் என்ன முயன்றாலும் இந்த துன்பத்துக்கான காரணம் எது என்பதை கண்டு உணர முடிவது இல்லை. அங்கு எல்லாமே மறைபொருள்களாக இருக்கிறது. எல்லாமே அலை இயக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம், இது எதையுமே இந்த விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளாது. அப்ப விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்பொழுது கூட நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறோம் என்று ஸ்கேன் பண்ணுறோம், அந்த டெஸ்ட் பண்ணுறோம், இந்த டெஸ்ட் பண்ணுறோம். உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறோமா? இல்லை, இல்லை. அதாவது இந்த நோயினுடைய தன்மை எப்படி இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது, எந்த அளவுக்கு முத்தி இருக்கு, என்ன ஸ்டேஜில் இருக்கு, இதைத்தான் பார்க்குறோமே தவிர இதற்கு உரிய காரணத்தை அங்கு எந்த ஸ்கேனும் கண்டுபிடிக்காது. ஆனால் வள்ளுவர் சொல்றாரு, நோய் நாடி நோய் முதல் நாடுகிறார். முதல் நாடுறதுக்கு இங்கே விஞ்ஞானத்தில் வழியே இல்லை.
அப்ப இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது மெய்ஞானத்திலே, அது மெய்ஞானத்தில் வேதாத்திரிய தத்துவத்தில் ரொம்ப 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 கிளியர் கட்டாக எளிமையாக அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் சொல்லியிருக்கிறார் மகரிஷி. ஆனால் அதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் இன்று பற்றாக்குறையாக இருக்கிறார்களே தவிர, ஆனால் மகரிஷி தெளிவாக கொடுத்து போயிட்டார். அப்போ அந்த துன்பத்துக்கான காரணம் என்ன? இப்போ அம்மா சொல்லும்போது ஒரு 3 காரணங்கள் சொன்னாங்க. பிறர் நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பம், நாம் நமக்கே கொடுத்து கொள்ளக்கூடிய துன்பம், இன்னொன்று அந்த சங்கீத பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய துன்பம் என்று சொன்னார். சரி, இப்போது இப்படி துன்பம் வருகிறதே, இப்போ நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய துன்பத்தையாவது, அதுக்காவது, அந்த துன்பத்துக்காவது காரணத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா அப்படின்னா அதுவே தெரியறதில்லை. ஏன் அப்படின்னா, நான் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, இது காரணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, இதுக்கு நான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது தான் காரணங்கிறதை கூட அதை புரிந்து கொள்வது இல்லை. அப்படிதான் இருக்கிறது. நாம் நமக்கு துன்பம் கொடுத்ததே கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ பிறர் நமக்கு துன்பம் கொடுக்கிறது ஏன் கொடுக்கிறார், இதை கண்டுபிடிக்க முடியுமா? அதில் பெரிய செயல் விளைவு தத்துவமும் கர்மவினை தத்துவமும் இருக்கிறது, அலையேக்க தத்துவமும் இருக்கிறது. அப்போ அதை கண்டு உணர்ந்தால்தான் நாம் அதிலிருந்து விடுபட முடியும். அப்போ என்ன ஆகிறது என்று சொன்னால், நாம் எங்கோ யாருக்கோ கொடுத்த துன்பம்தான் இப்பொழுது நமக்கு துன்பமாக வருகிறது. இந்த ஒரு தெளிவை புரிய வைக்காமல் மனிதர்கள் துன்பத்தை போக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த தெளிவு வந்துவிட்டால் மட்டுமே ஈகை என்பதை அவர்கள் வார்த்தையில் கூட பிரயோகப்படுத்த முடியுமே தவிர, இல்லாட்டி ஈகை என்பதே அவசியமற்றது என்று சொல்வார்கள். அப்படிதான் சொல்வார்கள். அவன் உழைச்சி சம்பாதிச்சு போறேன், அவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? அப்ப நான் அனுபவிக்கணும், நான் ஏன் கொடுக்கணும் கிட்ட. ஆனால் இதே வார்த்தையை மாற்றி பாருங்கள். நான் ஏன் கொடுக்கணும், நானே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, நான் கொடுக்கணும், நான் நல்லா இருக்கணும் இப்படிங்கிற வார்த்தையை போட்டு பார்த்தா தான் அங்கே ஆன்சர் கிடைக்கும். இப்போது நான் அனுபவிக்கணுங்கிறது கரெக்டு. எப்பா நீ அனுபவிக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா? நான் அனுபவிக்கிறது தான் நல்லா இருக்கிறது. நீ அனுபவித்திருக்க கொண்டு இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கிற, நீ நல்லா இருக்கிறியா? இல்லையே, இல்லையே. அப்போ நீ நல்லாவும் இருக்க வேண்டும், நல்லாவும் அனுபவிக்க வேண்டும். அப்போ இதற்கு இந்த கடமை ஈகையில் எந்த பெண்டிங் இல்லைன்னா தான்ப்பா நீ நல்லா இருந்து நல்லா அனுபவிக்க முடியும். இந்த கடமையையும் ஈகையும் விட்டு விட்டா என்று சொன்னால் நீ நல்லா இல்லாமல் நல்லா அனுபவிக்க முடியும். நல்லா இருந்து நல்லா அனுபவிக்கிறதா, நல்லா இல்லாமல் நல்லா அனுபவிக்கிறதா? இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இப்போ ஒன்று செய்வோம். நல்ல ஒரு கல்யாண விருந்து, சரி என்றைக்கோ ஒரு நாளைக்கு விருந்து, ரொம்ப நல்ல சுவையான எல்லாம் போட்டிருக்கிறாங்க, ரைட். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா இல்லை. இப்போ நீ நல்லா இருக்கிற, நல்லா இருந்து நல்லா அனுபவிக்கலாம் அந்த சாப்பாடை. ஆனால் இப்போ நீ எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆகா பிரமாதமாக இருக்குன்னு எல்லாம் முதப்பந்தி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணுற, பரவாயில்ல நாம் ஒரு மாத்திரையை சேர்த்து போட்டுட்டு இதை நல்லா அனுபவிக்கலாம்னு நீ அனுபவிக்கிற. இப்போ நீ நல்லா இல்லாமல் நல்லா அனுபவிக்கிறது. நல்லா இருந்து நல்லா அனுபவிக்கணுமா, நல்லா இல்லாமல் நல்லா அனுபவிக்கணுமா? இப்போ நல்லா இருந்து நல்லா அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ தான் இந்த கடமை ஈகையில் நீ சரி பண்ணி அந்த காரணத்துக்கு உரிய அதை நீ சமன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீ அனுபவிக்கிறது நல்லா இருந்து நல்லா அனுபவிக்கிறதாக இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நல்லா இருந்து நல்லா அனுபவிக்கிறதுங்கிறது இருக்கும். இந்த வார்த்தை ஏதோ புதிதாக இன்று தோன்றுகிறது. நல்லா இருந்து நல்லா அனுபவிக்கிறது, நல்லா இல்லாமல் நல்லா அனுபவிக்கிறது அப்படின்னு. அப்போ இப்போ இந்த இடத்துல அப்போ எதற்காக ஈகை என்று சொன்னால்,
இந்த காரணத்தை கண்டுபிடித்தோட்டாம் அல்லவா நாம் எங்கோ துன்பம் கொடுத்திருக்கிறோம், அதுதான் நமக்கு இப்பொழுது துன்பமாக வருகிறது, தெரிந்து கொண்டோம். இப்பொழுது என்ன செய்வது? இப்போ துன்பத்தை போக்கக்கூடிய அந்த ஈகையை செய்யும் பொழுது என்ன ஆகாது? துன்பமே நமக்கு வருவது தடுக்கப்படுகிறது. அப்போ துன்பம் வராது. நிறைய பேர் இன்னைக்கு இறைவா அப்படின்னு கோயிலில் போய் இறைவா எனக்கு துன்பம் கொடுக்காத அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. வரிசையாக போய் ஏன் எனக்கு இவ்வளோ துன்பம் கொடுக்குற, எனக்கு துன்பம் கொடுக்காத, இருக்கிற துன்பத்தை போக்கிரு, நான் உனக்கு முடிய கொடுக்குறேன், மொட்டை போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பொங்க வைக்கிறேன், எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது இறைவா எனக்கு துன்பத்தை போக்கு. சரி, இப்போது இறைவா நீ துன்பத்தை போக்கு என்று சொல்லும்போது இறைவன் அங்கேருந்து திருப்பி ஒன்றை சொல்கிறான், ஒரே வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன வார்த்தை? முதலில் நீ பிறருடைய துன்பத்தை போக்கு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இறைவா நீ எனது துன்பத்தை போக்கு, நீ என்னைய துன்பம் போக்க சொல்லிட்டீங்களம்மா. யார்? இறைவன் பேசுகிறார். முதல்ல நீ யாருடைய துன்பத்தையாவது போக்குமா, நான் உன்னுடைய துன்பத்தை போக்குகிறேன் இப்படின்னு அங்கே இறைவன் பேசிட்டான்னா நம்ம மக்கள்லாம் உடனே செஞ்சிருவாங்க. இறைவன் வார்த்தைகளால் பேச மாட்டானே, ஆனால் இறைவன் இப்படிதான் பேசுகிறான், இதைத்தான் சொல்லுகிறான். நீ பிறர் துன்பத்தை போக்கு, உன்னுடைய துன்பத்தை நான் போக்குகிறேன். இவ்வளவுதான் ஈகை. அதுதான் ஈகை. அப்போ இப்படி வரும்போது எதற்காக ஈகைங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, சுருக்கமாக போவோம், நேரம் ஆயிடுச்சு. அப்போ எது ஈகை? இன்னைக்கு தலைப்புக்கு வந்துட்டோம்னா எது ஈகை அப்படின்னா துன்பம் போக்குவது ஈகை. தெளிவாக சொன்னாங்க அம்மா சொல்லும்போது, இயற்கை துன்பம் போக்குவது ஈகை, செயற்கை துன்பத்தை போக்குவது அதுவும் ஈகையாக இருந்தாலும் அந்த துன்பத்தை போக்கிவிட்டு மீண்டும் அவர் அந்த செயலை செய்யாமல் அவருக்கு அறிவுரை கூறி அதை துன்பத்தை போக்கினால் தான் அது ஈகையை தவிர அப்படி இல்லாட்டி ஈகை ஆகாது. மகரிஷிகிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நல்ல முழு கோழியை தின்னுட்டு ஒருத்தர் வைத்த வழியில் வர்றாரு. அவர் வைத்த வழியை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, ஈகை. சரி பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணார்? இன்னொரு முழு கோழியை சாப்பிட்டு நாளைக்கு வருவார் அப்படின்னார். அப்போ இந்த செயற்கை துன்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அவர்களுடைய அறியாமையையும் அந்த மயக்க நிலையும் எடுத்துரைத்து போக்கணும். அப்படி இல்லாட்டி இல்லை அதெல்லாம் நம்ம சொன்னால் அவங்களாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் துன்பத்தை போக்கவே போக்காதீர்கள். நான் அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்லி பார்ப்பேன். அதை கொஞ்சம் செவிமடுத்து கேட்கக்கூடியவராக இருந்தால் அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு நான் முயற்சி செய்வேன். இவங்க சொல்கிறதில் இந்த துன்பத்தை மட்டும் போக்கு, நீ இந்த எனக்கு அறிவுரை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னால் எதுவுமே செய்ய மாட்டேன். 10 பைசா கொடுக்க மாட்டேன். எதற்கு? அப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் நம்ம கொடுப்பது நமதுக்கு பாவச் சுமையாக மாறிவிடும். ஆனால் இயற்கை துன்பம் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை போக்குங்கள், எப்படி இருந்தாலும் போக்குங்கள். ஒருத்தர் ரொம்ப பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி நஷ்டமாகி எல்லா திமிரும் பண்ணிட்டாருன்னே வச்சுக்கோமே. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு குடும்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கு. இது இயற்கை துன்பத்திலே நிற்கிது. கொடுங்க, தவறே இல்லை, கொடுங்க. அவர் தானாக திருந்துவார். ஏன்? இயற்கை துன்பத்துக்கே கஷ்டம் என்ற ஒரு நிலை வரும் பொழுது அதற்கு உதவி செய்யும் பொழுது அந்த இடத்தில் அவர் கண்டிப்பாக உணர்ந்து கொள்வார். செயற்கை துன்பத்தை போக்கும்போது உணர்பவர்கள் கம்மி, இயற்கை துன்பத்தை போக்கும்போது அங்கு உணர்வு வரும். அப்போ இயற்கை துன்பத்தை போக்குவது அதுதான் ஈகை. அப்போ இன்னைக்கு ஈகை நம்ம எப்படியெல்லாம் செய்கிறோம், எங்கெங்கே எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, அவர்களுடைய சொந்த அனுபவத்தையும் சேர்த்து அப்படி சொன்னார்கள். இது போன்ற அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கிறது. இவர்களுக்கு கடைசியில் தெரிந்து விட்டது தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது இந்த சமுதாயத்தில். ஆக இயற்கை துன்பத்தை போக்குவது ஈகை, அதற்கு மேல் அறியாமையை போக்குவது ஈகை. இன்னைக்கு அறியாமையினால தான் துன்பத்துக்கு போகிறாங்க. இப்போது கடனை வாங்கி 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 கஷ்டப்படுற குடும்பங்கள் நிறையா இருக்குது. இந்த கடன் வாங்காமல் எப்படி வாழ்வது என்று அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து
அவர்கள் கடன் வாங்குவதை நிறுத்தி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அறியாமையை போக்கி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு காலமாக நான் இது தெரியாமல் நான் இப்படியே வாங்கி 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 நான் வீணாக போயிருக்கிறேனே, ஆஹா இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், துன்பம் நீங்கி விட்டதா? அப்போ நாம் செய்தது ஈகையா? அங்கே ஏதாவது பொருள் கொடுத்தீங்களா? எதுவுமே இல்லை, அறிவைத்தான் கொடுத்தீர்கள். நான் சொல்வேன், இன்றைய சமுதாயத்தில் பெரிய ஈகையிலேயே உச்சகட்டமான ஈகை எது எனக்கு தோன்றதில்லை. உச்சகட்டமான ஈகை எது அப்படின்னா, கடன் வாங்காமல் எப்படி வாழ்வது என்பதுதான் உச்சகட்டமான ஈகையாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான குடும்பம் இதில் போய் சிக்கி தவிக்கிறத பார்க்குறோம். அதுவும் எஸ்பெஷலி அந்த சி கிளாஸ் பி கிளாஸில் இருக்கக்கூடிய குடும்பங்கள். ஏ கிளாஸில் இருக்குது, அது பெருசாக போய் மாட்டிக்குது, அது வேற. இங்கே இருக்கக்கூடிய துன்பங்கள் பெரும்பாலும் இந்த கடன் வாங்கி அது எப்படி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது? அதற்கு நீங்கள் வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் 3 என்ற 3ஐ மட்டும் உணர்த்தி அதை சொல்லிவிட்டாலே போதும். அதிலேயே அவங்கள பாதி திட்டிடலாம். நீங்கள் முழுசாக அவங்க மாற மாட்டாங்க, தெரியும், பரவாயில்ல. அவங்க அந்த ரன் வட்டிக்கு இப்போது இவங்க முழு சம்பளமும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை பாதியாக குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி பாதி சம்பளத்தை வச்சு அவர்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிடுவாங்கல்ல. இது பாதியாக குறைத்து விட்டார்களா என்று சொன்னாலே அவர்களுடைய துன்பம் நீங்கிடுச்சு. இது பெரிய ஈகை. இன்றைக்கு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய ஈகை இதுவாகத்தான் இருக்கிறது. ஈகை எப்பொழுது ஈகை ஆகிறங்க போது இந்த 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 அறியாமையை போக்குவது இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய வேதனை என்ன என்றால், இந்த குடும்பங்களுக்கு கடன் வாங்காமல் எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குற அறியாமையை போக்குகிறோமே, நம்ம அரசாங்கத்துக்கு எப்போ இதை சொல்லிக் கொடுக்கறது? எவ்வளவு கடன் இருக்கிறது அரசாங்கம்? இப்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சியில் அமர்ந்தவர்கள் இதுவரைக்கும் 2.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே பல லட்சம் கோடி இருக்குது, 7.5 லட்சம் கோடி இருக்குது. இப்போ வாங்கி இது 9 லட்சம் கோடி, 9 லட்சம் கோடி இப்படி இருக்கிறது. இப்போ கடன் வாங்கி தான் இவர்கள் கடன் வாங்கி இது அரசாங்கத்தை நடத்துவது. இப்போ நான் கடனை வாங்குறது அங்கிட்டு ஒரு பக்கம் வாங்கிட்டு இங்கிட்டு பஸ்ஸுக்கு இலவசம், 1000 ரூபாய் இலவசம், எங்கே கடன் வாங்கி கொடுக்கிறார்கள். இதை யார் கடை வாங்கினா என்ன, எந்த அரசாங்கம் கடை வாங்கினா எவ்வளோ கடை இருந்தால் நமக்கு 1000 ரூபாய் கிடைச்சா போதும், இப்படி அறியாமையில் அதையும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இப்படி தானே இருக்கிறது. இப்போது வரக்கூடிய வரிப்பணத்தில் இவங்க ஒரு ஒதுக்கி இதை கொடுத்தார்கள் என்றால் கரெக்டு. இவர் 2.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இதை கொடுத்து என்ன செய்வது? எதற்கு? அப்போ இந்த கடன் நிறைய நாடுகள் இப்போ கடன் வாங்கி அதாவது நாட்டையே அடகு வைத்து கொண்டிருக்கக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணம் இலங்கை. இப்பொழுது சமீப காலமாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தீவு நாடு மாலத்தீவு இப்படி தான் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஈகையிலே தேவையின் அடிப்படையில், இயற்கை தேவையின் அடிப்படையில் இயற்கை துன்பத்தை போக்குவது முழுமையான ஈகையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அறியாமை என்பதை போக்குவது ஈகையாக இருக்கிறது. அதுபோக பெருமைக்காகவும் புகழுக்காகவும் நாம் செய்வதெல்லாம் ஈகை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அங்கு புகழ் என்று ஒன்று வந்துவிட்டால், பெருமை என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்குரிய பலன் வந்துவிட்டது. இது நமக்கு எந்த துன்பத்தையும் போக்காது. ஆக இப்போது கடமையில் ஈகை இருக்கிறது என்று ஒன்று சொன்னேன். அது எப்படி என்று சற்று புரிந்து கொள்வோம். கடமையில் ஈகை இருக்கிறது எப்படி என்று சொன்னால், கடமை என்பது என்னென்னா, நாம் சமுதாயத்திலிருந்து என்ன பெற்றோமோ அதை திருப்பி செலுத்த வேண்டும், அவ்வளோதானே, அதான் கடமை. ஆமாம். இப்போ சமுதாயத்திலிருந்து பெற்றதை அதிகமாக பெற்று அதை நாம் திருப்பி செலுத்தவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது பெற்றதில் பேலன்ஸ் இருக்குது, திருப்பி செலுத்த வேண்டியது. ஆனால் நம்ம இறந்து போயிட்டோம். அது எங்கே அந்த கணக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அது நமது கர்ம வினையில் வரவு வைக்கப்பட்டு நம்ம குழந்தைகளுக்கு கர்ம வினையாக போய்விடும். மிச்சம் இருக்கிறது கர்ம வினையாக மாறிவிடும்.
இப்போ அதுக்கு அப்படியே எதிர்ப்பதமாக செய்யுங்க. சமுதாயத்திலிருந்து பெற்று அனுபவிப்பது கம்மியாக அனுபவிக்கிறார், ஆனால் சமுதாயத்துக்கு கொடுக்கிறார் நிறைய. இப்படி ஆட்களை பார்க்குறது ரொம்ப ரேர். இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சமுதாயத்துக்காக நிறைய பணி செய்வார்கள், ஆனால் இவர்கள் எளிமையாக இருப்பார்கள், எளிமையாக உடையை உடுத்துவார்கள், எளிமையாக உணவு சாப்பிடுவார்கள், எளிமையாக நடந்து போவார்கள். இப்படி இருக்கிறார்கள். அது யார்? நிறைய பேர் இருக்காங்க. பப்ளிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்து ஒரிஜினல் கம்யூனிஸ்ட். நான் இப்போ இருக்கிறவங்கள நான் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல இருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்காக உழைப்பார்கள், ஆனால் அவர்கள் ரொம்ப 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 எளிமையாக இருப்பாங்க. நடந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. சமுதாயத்தின் உழைப்பினால் வரக்கூடிய பொருள்களை அனுபவிப்பது மிக குறைவாக அனுபவிப்பார்கள், சமுதாயத்துக்கு அதிகமாக கொடுப்பார்கள். அப்போ இதில் இவங்க கொடுத்தது அதிகமாக இருக்கிறது, இவர்கள் அனுபவித்தது கம்மியாக இருக்கிறது அல்லவா? அப்போ இந்த அதிகமாக இவர்கள் கொடுத்தது முழுவதும் ஈகை என்ற கணக்குக்கு வந்துவிடும். அதான் கடமையில் ஈகை இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கடமையில் பாவமாக மாறுவதும் இருக்கிறது. ரெண்டுமே உண்டு. அப்போ இப்போ நாம் இந்த பொருள்களை அனுபவிக்கிறது இப்போ ரொம்ப 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 அதிகமாக அனுபவிக்கிறோம் பாருங்க. அதுவே பாவமாக மாறுகிறதா, ஈகையாக மாறுகிறதா, இதையும் கணக்கெடுக்கணும். இன்றைக்கெல்லாம் ரொம்ப 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 அதிகம். பொருள்களை குவித்து குவித்து இந்த பொருள்கள் வைப்பதற்கு இடமில்லாமல் வீட்டை பெரிதாக கட்டக்கூடிய ஒரு நிலைதான் இப்பொழுது பார்க்கிறோம். நானே அப்படிதான் செய்தேன். தேவையில்லாமல் அந்த பொருள்களுக்காக வீடு என்று கட்டக்கூடிய வீடாக மாறிவிட்டது. நாம் குடியிருக்கிறதுக்கு வீடு, இந்த தத்துவம் அங்கு அந்த காலத்தில் அது இல்லாமல் மாறிவிட்டது. இப்போ அப்போ இப்படி வர்றதுனால இப்போ இன்றைக்கி இடம் இல்லை. குளத்தையெல்லாம் பிளாட் போட்டு வீடு கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. ஆக இந்த இடத்தில் நாம் கடமையிலும் ஈகை என்பது இருக்கிறது. இன்னொன்று சொன்னார்கள், நாம் தேடி சென்று அறிவை கொடுப்பது ஈகையாகாது. இது ரொம்ப 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 முக்கியங்க. ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி நம்ம எம்எஸ்சிக்கு நீங்கள் ஒரு 10 பேரை சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு 10 100 மார்க் கொடுக்குறோம். ரைட், மார்க்கெல்லாம் ரைட்டு. இப்போது அந்த 10 பேரை சேர்த்து விட்டதுனால அது ஈகை ஆகிவிடுமா? அவர்கள் அதை கற்றுக்கொண்டு அவர்கள் செயல் மாற்றம் நடந்து அவர்களிடம் மாற்றம் கர்மயத்தில் ஏற்பட்டால் தான் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக மாறுமே தவிர, அப்படி இல்லை என்றால் எந்த மாற்றமும் நடக்காது. உங்களுக்கு 100 மார்க் மட்டும் கிடைக்கும், உங்களுக்கு பெருமை மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இதை தெளிவாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஆன்மீக அமைப்புகளிலேயே உண்மையான ஈகையை செய்வதற்கான இடம் கொடுப்பதில்லை. அங்குமே புகழுக்காகவும் பெருமைக்காகவும் டார்கெட்டுக்காகவும் செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆக ஈகை எப்பொழுது ஈகையாகும் என்றால், ஒரு துன்பம் நீங்கி அந்த கர்மயத்தில் அந்த துன்பம் நீங்கிய உணர்வு என்று அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய, ஒவ்வொரு கர்மயத்திலும் நடக்கக்கூடிய அந்த உணர்வு தான் உங்களுக்கு ஈகையாக மாறுமே தவிர, அந்த உணர்வு இல்லாமல் அதை அவர்கள் இந்த புல இன்பத்திற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது ஈகையாகாது. அது நமக்கு பாவமாகத்தான் மாறும். ஆனால் இந்த சப்ஜெக்ட் இன்னும் பெரிய சப்ஜெக்ட். இதை பற்றி ஆய்வு செய்தால் ஒரு நாள் முழுவதும் ஆய்வு செய்யலாம். இருந்தாலும் இந்த தலைப்பை எடுத்து பேசிய அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த ஈகை எப்பொழுது ஈகையாகும் என்ற உண்மை தத்துவத்தை சிந்தனை செய்து பாருங்கள். சிந்தித்து எந்த ஈகை செய்யலாம், எங்கே செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதை நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.